அல்லது அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே நிறையா கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து இது ஏகப்பட்டது இருக்குது. பட் இதில் என்னென்னா இது எதுக்காக இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நேம் இந்த எக்ஸ்டென்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ .com அப்படின்னா மினிமம் ₹900 ₹1000 ஸ்டார்ட் ஆகும் பெரிய இருக்கு ஆக்சுவலாக. .in அப்படின்னா ₹200 ₹300 ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. .netக்கு அப்படின்னா 500 600 அந்த மாதிரி. எகைன் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நான் ஸ்ரீபிரவீன் .in அப்படிங்கிறது வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ₹600 என்னமோ வாங்கியிருக்கேன் 2 இயர்ஸ்க்கு ஆக்சுவலாக. ஸோ ₹600 இதே .com நான் போயிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு யூஸ்லெஸ். அது ஆக்சுவலாக எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா என்னோட பிஸ்னஸ் எல்லாமே இந்தியாவை நான் டார்கெட் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்ரீபிரவீன் .in அப்படிங்கிறது இட் இஸ் எஃபிஷியன்ட். மோரோவர் அது வந்து பிஸ்னஸ் கிடையாது, என்னோட பர்சனல் டொமைன் தான். ஸோ அப்படிங்கிறனால அதை வந்து நான் .com வாங்கினதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது ஆக்சுவலாக. அது தேவையில்லாமல் ராங் பர்செப்ஷன் தான் யூசர்ஸ் கிரியேட் பண்ணும். பட் .in அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ஏதோ இந்தியன் பேஸ்ட் வெப்சைட்ஸ். மோரோவர் இது ஒரு நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் பிளாக்